ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இதேகால் ஸ்டடி சென்டர். ஸோ டெய்லி நம்ம டிஎன்பிஎஸ்சியோட அப்டேட்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு பார்த்தோம்னா 3 அப்டேட் வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து வந்திருக்கு. ஸோ சண்டேயும் கூட பார்க்காம நமக்கு 3 அப்டேட் தொடர்ந்து இன்னைக்கே வந்திருக்கு. என்ன அப்படின்னா எகைன் ஆனுவல் பிளானர் பற்றி தான் வந்து பேசியிருக்காங்க. 2024ல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 10வது மாசத்துலேயே கொடுத்தாச்சு ஆனுவல் பிளானர். அதன்படி தான் வந்து எல்லா எக்ஸாமும் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட வேகன்சியும் அந்த தேர்வுக்கான அறிவிக்கையில அதாவது நோட்டிபிகேஷன்ல வெளிவரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த விஷயமும் ஆல்ரெடி சொன்னதுதான். ஸோ இளைஞர்களோட வேலைவாய்ப்பு அதிகரிக்க எவ்வளவு போஸ்டிங் 14,353 போஸ்டிங் வந்து காலி பணியிடங்களை நிரப்பருக்கு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது அப்படிங்கிற தகவல் வந்து எப்ப சொல்லியிருக்காங்க? செய்தி குறிப்புல டிசம்பர் எண்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க. அதன்படி பாத்தீங்கன்னா 2025 எல்லா எக்ஸாம்ஸும் நடக்கும் அப்படின்னு எகெயின் இன்னைக்கு வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அதுல வந்து எந்த பிரச்சனை இல்லை. அதுல எப்படி இருக்கோ அதே டேட்ல தான் நடக்கும். ஏன்னா திருப்ப ரிப்பீட்டா சொல்றதுனால ஸோ அதே டேட்ல தான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இன்னொரு விஷயம், ஃபேக்ட் செக் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, போட்டித் தேர்வுகளுக்கான பணிகளோட எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சோசியல் மீடியால வந்து தவறான செய்தியை வந்து பரப்பிட்டு வராங்களாம். என்ன உண்மை அப்படின்னு சொல்றாங்கன்னா, இப்போ தொழில்நுட்ப பணிகளுக்கான தேர்வுகள் 2024க்கு முன்னாடி தனித்தனியா நடத்திட்டு வந்தாங்க. சோ அதனால போஸ்டிங் நிறைய இருந்துச்சு. இப்போ ஒட்டுக்கா நடத்துறதுனால போஸ்டிங் குறையுது அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரி வந்து சமூக வலைத்தளத்துல தவறான செய்தியை பரப்பிட்டு வராங்க. அதுக்கு டிஎன்பிஎஸ்சி என்ன ஆன்சர் சொல்றாங்க அப்படின்னா, ஒருங்கிணைக்கப்பட்டு நடத்துறாங்க. 3 ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் நடத்துறாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் இன்டர்வியூ இருக்கிறது, நேர்முக தேர்வு பதவிகள். இன்னொன்னு நேர்முக தேர்வு அல்லாத பதவிகள். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பட்டய படிப்பு தொழில்நுட்ப பயிற்சி தரம். இந்த மூணா வந்து ஒருங்கிணைச்சு நடத்துறாங்க. மத்தபடி உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வேகன்சிஸ் எல்லாம் குறையறது கிடையாது. சோ இது ஒரு தவறான தகவல், அதை பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? சோ 2025வது ஆண்டும் கூட தொழில்நுட்ப பணிகளுக்கான தேர்வுகள் இந்த 3 கேட்டகரியில நடத்தப்பட உள்ளது. சோ அதனால பணிகளோட எண்ணிக்கை எதுவுமே குறைக்கப்படவில்லை. இந்த மாதிரி தவறான தகவலை பரப்பாதீங்கப்பா அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி வந்து அப்டேட் கொடுத்திருக்காங்க. சரியா? அடுத்து இன்னொன்னு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ அரசியலுக்குள்ள போக வேண்டாம், பட் சொல்றாங்க பாத்துக்கோங்க. டிஎன்பிஎஸ்சில 7 வகையான பணிகள் மட்டும்தான் போட்டித் தேர்வுகள் நடத்துறாங்க. இது வந்து எந்த விதத்துல ஏற்க முடியாது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷம் 15க்கு கூடுதலா தான் அப்படியே டபுளா நடத்திட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து டிஎம்கே ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 2023ல இருந்து இது வந்து 12ஆக குறைஞ்சிருச்சு. இப்ப பார்த்தோம்னா 2024ல அது 8ஆக குறைஞ்சிருச்சு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 7 போட்டித் தேர்வுகள் தான் நடத்தப்பட உள்ளன அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாட்டுல. சோ இது வந்து முற்றிலும் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. திமுக ஆண்டால் என்ன, அதிமுக ஆண்டால் என்ன, உழைச்சாதான் எல்லாருக்கும் சோறுன்னு விஜய் ஒரு பாட்டு பாடிருப்பார்ல, அதே மாதிரி திமுக ஆண்டால் என்ன, அதிமுக ஆண்டால் என்ன, நாங்க எந்த வேகன்சிஸ், நம்பர் ஆஃப் எக்ஸாம் கண்டக்ஷன் அது எதுவுமே எங்களை அஃபெக்ட் பண்றது இல்ல. நாங்க ஒரு ஃப்ரீயான ஒரு கான்ஸ்டிடியூஷன் பாடி அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளும் தான், யார் ஆண்டாலும் படிச்சா நமக்கு வேலை, அந்த பாலிசி தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணிட்டு இனி இருக்க மிச்ச நாட்களை நம்ம கண்டினியூவா படிக்கணும். ஓகேவா? ஸோ 2 மெயின்ஸ்க்கான தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்க்கு எவ்வளவு டேஸ் இருக்கு நம்ம கிட்ட? 1 மாசம் அப்படின்னு வச்சுக்கலாம். 3 டேஸ் எப்படி இருந்தாலும் போகும். ஒரு நாள் ரொம்ப அதிகமா படிச்சீங்கன்னா அடுத்த நாள் கொஞ்சம் சேச்சுரேட் ஆகி எப்படி இருந்தாலும் 1 or 2 டேஸ் வேஸ்ட் ஆகும். ஓகே. ஒரே நாள் ஃபுல்லும் வேஸ்ட் ஆகாது. அப்படியே 2 hours இந்த மாதிரி நமக்கு அது வந்து நம்ம மனித இயல்பு தான். சரியா? சோ 30 நாள் மட்டும் வச்சுக்கோங்க. சரியா? பேப்பர் 2க்கு அதே 33 டேஸ் தான். அதாவது 2Aக்கு 2 மெயின்ஸ் எழுதுறவங்களுக்கு பாருங்க ஒரு 50 டேஸ் பக்கம், ஒரு 40னே வச்சுக்கலாமே, 48 டேஸ் வந்து இருக்கு. நீங்க டெஸ்ட் எழுதி பாக்குற டேஸ் எல்லாம் நம்ம படிக்கிற டேஸா கவுண்ட் பண்ண வேண்டாம். சோ 45 டேஸ் நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து யூபிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு 139, மெயின்ஸ் வந்து 228 டேஸ் வந்து இருக்கு. குரூப் 1 பிரிலிம்ஸ்க்கு பாருங்க 160 டேஸ் வந்து இருக்கு. அடுத்து குரூப் 4க்கு 188 டேஸ் இருக்கு. குரூப் 2க்கு வந்து பாத்தீங்கன்னா பிரிலிம்ஸ்க்கே 267 டேஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப நமக்கு 267 அடுத்த வருஷம் 9வது மாசம் தான் நமக்கு வரப்போகுது. சோ இந்த டைமை வெறும் பிரிலிம்ஸ்க்கே கழிக்காம நீங்க பிரிலிம்ஸ் வித் மெயின்ஸ் வந்து படிக்கணும். சரிங்களா? ஏன்னா இப்பவே பிரிலிம்ஸ் வித் மெயின்ஸுக்கான கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி படிக்கும் பொழுது, இல்ல நீங்களாவே படிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ரீசனிங்ல ஸ்ட்ராங் ஆயிருவீங்க, கிராமர் பார்ட்ல ஸ்ட்ராங் ஆயிருவீங்க, ஜிஎஸ்ல ரொம்பவே டெப்தான பழைய புக், அதாவது பிரிலிம்ஸ் பொறுத்தவரையில ஓரளவு நம்ம புக் சோர்ஸ் பார்ப்போம், அதாவது ஸ்கூல் புக்ஸ் இந்த அளவு பார்ப்போம். மெயின்ஸ் அப்படிங்கும்போது நம்ம அவுட் ஆஃப் புக்ஸ் அண்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஸோ இப்ப இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் நம்மளே ஓனா படிச்சா கூட நம்ம வந்து 1 மார்க் 2 மார்க் கூட சிதறாம நம்ம எடுக்க முடியும். ஸோ இந்த 267 டேஸ் அப்படிங்கிறவு இந்த எக்ஸாம்ல வந்து
தவறி போனவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ என்ன நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்றேன் என்னன்னா, மெயின்ஸ்ல பாஸ் ஆறவங்க பிரிலிம்ஸ்ல இருந்தே மெயின்ஸுக்கான ஒரு விஷயத்த கொண்டு போறாங்க. சரியா? ஸோ அதனால தான் நம்ம எப்பவுமே ஒரு கோர்ஸ் கண்டக்ட் பண்ணா பிரிலிம்ஸ் வித் மெயின்ஸ் காம்போவ தான் நம்ம போடுவோம். ஓகே. நீங்களும் அத மாரி தான் படிக்கணும். பிரிலிம்ஸ் வித் மெயின்ஸ். நம்ம இது வந்து என்ன பார்க்கணும்? நம்ம வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு விஷயமா தான் பார்க்கணுமே தவிர பிரிலிம்ஸ் தனியா, மெயின்ஸ் தனியா பார்க்கக்கூடாது. 267 டேஸ் நமக்கு இருக்கிறனால பிரிலிம்ஸ் வித் மெயின்ஸா தான் நம்ம காம்போ கோர்ஸா தான் நம்ம இத கொண்டு போகணும். ஓகே. சோ பாருங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபிரெண்ட்ஸ்.